ஆனந்தத்து அழுந்துதல். இந்த பகுதியில் இந்த 2வது பாடலில் பார்த்தீங்கன்னா மணிவாசக பெருமான் இறைவனிடத்தில் என்ன வேண்டி இருக்கிறார் என்று பல இடத்தில் நாம் பார்க்கலாம். பெருமான்ட்டு என்ன கேட்கலாம், கேட்கலாமா ஒரு கேட்கக்கூடாதா, இல்லை நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதே வாழ்நாள் முழுக்க கேட்டுட்டு இருக்கலாம். திருவருள் மணிவாசக பெருமான் எங்கேயாவது செல்வம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறாரா என்று எடுத்துப்பார். ஏன் திருவாசகம் மற்ற நூல்களை காட்டிலும் வேறு ஒரு பார்வையில பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவாசகத்தில மணிவாசக பெருமான் உலகியல் செல்வத்தை பற்றியோ வேறு எதனை பற்றியோ எங்கேயும் கேட்கணும். ஒரு இடம் கூட பார்க்க முடியாது. நீங்க எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானை பார்க்கலாம், எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்க்கலாம், எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானை பார்க்கலாம். அது சில இடம் தான் இல்லை. ஆனால் திருவாசகத்துல இறைவனை தவிர வேறு எதுவும் அவர் கேட்கணும். சரி, அவர் கேட்டதெல்லாம் என்ன ஒரு பட்டியல் எடுத்து பார்க்கலாமே. அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, பாடணும், ஆடணும், உன்னை நினைக்கணும், உன்னை அடியார் நடுவில் இருக்கணும், ஆசையெல்லாம் இவ்வளவுதான் அவருடைய ஆசை. நிறைய அப்படி அதிகம் முழுக்க பார்க்கணும். இது கடையாட்சின்னு எடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஆசையெல்லாம் அடியார் அடியோம் அத்தனை நாகார். என்னங்க உங்களுக்கு ஆசை அப்படின்னா, கொஞ்சம் போடுங்க, எழுதி கொடுத்தாங்க. சாமி வந்து நம்மகிட்ட கேட்கறா திடீர்னு திருக்கோயிலுக்கு போனோம். சரி, நான் திடீர்னு காட்சி கொடுத்து தசமவானதை தோண்டி உனக்கு என்னப்பா ஆசை அப்படின்னா, சாமி போடுங்க போடுங்க அப்படின்ட்டு படம் எழுதிட்டு இப்படி கொடுக்குற நேரத்தில் ஒரே நிமிஷம் அவங்க மறந்துட்டேன் அப்படின்னு எழுதுற அளவுக்கு நம்ம ஆசை வச்சிருக்கோம். அவருடைய ஒரு ஆசை சொல்ற, ஆசையெல்லாம் அடியார் அடியோம் அத்தனை, ஆசையெல்லாம் அடியார் அடியோம் அத்தனை அப்படின்னா அவ்வளவு. அதிகமா கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க அதிகமா கேட்டாதானே குழம்பி நிக்கணும். நான் எங்க மாதிரி 100 கேட்டோம்னா எதை கொடுக்கறது முதல் எதை பின்னாடி கொடுக்கறது குழப்பமாகும். சரிங்களா? ஆனா நான் என்ன கேட்டேன் போட்டேன், ஆசையெல்லாம் அடியார் அடியோமன் அத்தனையாரே, அவ்வளவுதான் சாமியோட ஆசை அப்படின்ட்டார். இல்ல, இந்த இடத்துல போகம் வேண்டி வெண்டிலே சாமி இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான போகத்தை நான் கேட்கல. யாருக்கு வழி இந்த தைரியம்? சரிங்களா? எனக்கு செல்வம் வேண்டாம் கேட்க முடியுமா? போய் கேட்க முடியுமா? வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டாம் 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 தெரியுமா? சொல்லிடுவோமா? சரிங்களா? இருக்குது கொடுக்கல, வீட்டில் வச்சுட்டேன். நம்மளுக்கு பயன்படுதோ பயன்படலையோ கோயிலில் கொடுக்குறாங்க. சரிங்களா? படிக்கவே தெரியாது. சரிங்களா? இவ்வளோ ஒரு புத்தகத்தை கொடுத்தான். சரிங்களா? இலவசம் கொடுத்துட்டான். ராமகிருஷ்ண மடத்துல எல்லாம் கொடுப்பான். சரிங்களா? கட்டி புத்தகம் கொடுப்பான். முதல்ல இலவசமாக கொடுத்தா 2 ரூபா 3 ரூபாய்க்கு இவ்வளோ போய் பகவத்கீதையோ 5 ரூபா 10 ரூபாய் கொடுப்பான். சரிங்களா? நாம என்ன பண்ணுவோம்? படிக்கணும்னு ஆசை, படிக்க மாட்டேன் தெரியுமா? ஆனால் என்ன பண்ணுவோம்? 5 ரூபா வேண்டாம் சொல்லுவோமா? வேண்டாம் சொல்றதுக்கு ஒரு தீரம் வேணுங்கிறார். சேக்கிழார் என்ன சொல்றாரு? வேண்டாம் சொல்றதுக்கு ஒரு தீரம் வேணுங்கிறார். வீடும் வேண்டா திரளின் விளங்கினார், வீடும் ஏடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பின் கும்பிடவே அன்றி வீடும் வேண்டாம். வீடு விளக்கத்தோட வேண்டாம்னு சொல்லக்கூடியது யாருக்கு இருக்கு? சிவனடியார்களுக்கு மட்டும்தான் உண்டு. யாருக்கும் வராது. எதுங்க வேண்டாம்னு சொல்ற வார்த்தை? இருக்கட்டுங்க, வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? அறிவுக்குரியதான் எது வரைக்கும் போவோம்? கட்டையில போற வரைக்கும் போவோம். உலகியல் வாழ்க்கையில வேண்டாங்கிற நினைப்பு வந்தால் சிறந்த தவத்தில் இருக்கிறோம் அர்த்தம். சொல்லுகிறார், போகம் வேண்டி வேண்டிலே, எனக்கு உலக போகம் வேண்டாம். சரி, அப்ப என்ன பண்ண? இந்த உலகத்தை விட்டு போனோன்னே இந்த லோகம் சொற்குலோகம் வேறதா போமா? புறந்தராதி இன்பமும் வேண்டிலே, இந்த உலகத்திலும் போகம் வேண்டாம். நீங்க அடுத்து என்ன கேட்பீங்க? இங்கிருந்து புறப்பட்டா எங்க போகணும்? சொர்க்கம்னு கேட்பீங்களா? சிவனடியா போய் நிற்போமா பரமபத வாசல்ல? பரமபத வாசல்ல
கேட்டை அடைச்சிருந்தாங்கன்னா திறக்கிற வரைக்கும் அந்த பக்கம் இன்னும் வருவோமே தவிர இந்த பக்கம் பரமபதவாதல் வழியா வருவா அங்க அப்படிங்க. நாங்க எல்லாருமே அப்படிதாங்க. ஆக்சுவலா நாங்க எல்லாம் வைணவர் இருந்தா போறதில்ல. சிவசிவா பவானி திருக்கோயிலுக்கு வந்தீங்கன்னா நேரடியாக ராஜகோபுரம் வாயில், அந்த பக்கம் வைகுண்ட வாசல், இந்த பக்கம் வெளியே வர வேற ஒரு வாசல் இருக்குது, அந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குது. சரிங்களா? பல காலம் அது சொல்கிறோம். போக வேண்டி போக வேண்டாம். சரி, அடுத்து உனக்கு என்ன போக வேணும்? இந்த உலகத்துக்கு போகணும்னா இந்த லோகம் போறியா, பிரம்மலோகம் போறியா, இல்லை வைகுண்ட லோகம் போறியா? புரந்தராதி இன்பமும் வேண்டிலேன். புரந்தரன் யாருங்க? இந்திரன் ஆதி, இந்திரன், பிரம்மா, திருமால் போன்ற உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பமும் ஏகனின் கடல் இணையிலாதினேன் என்கிறான். சாமி, ஒரு திருவடியை அடையணும். அந்த திருவடியை பார்க்கறானே நான் எப்படி இருக்கேன்? ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆகையின் கை கண்கள் தாரையாரதாக. சாமி, இந்த திருவடியை நான் என்ன பண்ணோம்? கட்டி தொழுது நிற்கும், உடம்பு நடுங்கி நிற்கும். ஆகம் வெண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்க கை எங்க போயிடும்? தலைக்கு மேல போகும். இல்ல அப்புறம் கண்கள் ஆரையார ஐயம், கண்கள்ல தாரதாரையா கண்கள். துன்பத்தை நினைச்சு வரக்கூடாது. சரி, என்ன துன்பம்? வீட்டுல அவ்வளோ கஷ்டம் அப்படி நினைச்சு வரக்கூடாது. சாமி, எனக்கு கருணை செஞ்சிருக்கிறீங்களே, காட்சி கொடுத்துருக்கீங்களே, அடையார் திருக்கூடத்து நடுவில் என்னை உட்கார வச்சிருக்கிறீங்களே, எவ்வளோ பெரிய கருணை, என்ன சாமி அப்படின்னு நினைந்து வளர் பெருமான் சொல்றவங்க சொன்னா, நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து உடம்பிற்றலும் கண்ணீர் அதனால் நனைந்து வளர் பெருமான் திருவாசகத்தை படிச்சு அவர் நினைந்து சொல்ற, நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெஞ்சம் ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருளமுரே நன்னிதியே ஞானக்கடசே என்னுரிமை நாயகமே என்று வணைந்து எத்துதும் நாம் பம்மின் உலகில் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டேன். துணைந்துரையே பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன் சிற்றம்பலத்து அரசே. சாமியிடம் இருக்கிறான்ட்டு நான் பொய்யதான் சொல்றேன்னு வாங்க, அழுகலாம், ஆடலாம், பாடலாம். அவ்வளவுதான் அவருடைய ஆசை. ஆசைன்னா ஆசைப்பட்டு வரிசை என்ன பண்ணிட்டு வந்தோம்? ஆசைப்பத்துல என்னென்ன ஆசைப்படுறாரு? ஆசைப்படக்கூடாதுன்னா சொன்னாங்க. ஐயா, நல்லா ஆசைப்படுங்க. சைவ சமயத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கிறீங்க? ஆசைப்படக்கூடாதுன்னு. ஆசைப்படக்கூடாதுன்னா சொல்லலை, ஏதோ ஆசைப்படணும்னு சொல்லியிருக்கலாம். கொடியும் காணமாட்ட களச்சேவடி என்னும் பொருளை தந்து என்னை ஆண்ட பொல்லாமணியேயோ இருளை தொடர்ந்துட்டு இங்கே வாயும் அங்கே போ அருளை பெறுவா ஆசைப்பட்டு கண்டாயம்மானே கையால் தொழுகும் களச்சேவடிகள் கழுமத் தழுவி கொண்டு எய்யாரெந்தன் தலைமேல் வைத்து எம் பெருமான் என்றென்று ஐயா இந்த வாயாளற்றில் அழசேர் மெழுகொப்ப ஐயாற்றரசே ஆசை கட்டே கண்டாயம்மானி. சாமி, உலகத்துக்கு வரணும், உங்களை ஐயாற்றரசே கூப்பிடணும், சிவனடியாரோட இருக்கணும். இந்த ஆசைக்கு என்ன போறேன் கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட வேண்டுதலை எல்லாம் சொல்லுகின்றது திருவாசகம். தொடர்ந்து